அண்ணே நான் ஒரு மீட்டிங்ல ஆங்கிலத்துல பேசுனதை அது தேவையில்லாம உள்ள போய் நுழைஞ்சுங்கன்னா நம்ம தேவையில்லாம அதை வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டாங்கன்னா, நான் சொல்வது தமிழகத்தில் இன்னைக்கு மூன்றாவது ஒரு அணி வெல்ல வேண்டும் என்றால் அந்த அணி நிறைய இன்னைக்கு வேலை செய்யணுங்கண்ணா. ஏன்னா மக்களை பொறுத்தவரை ஒரு தேர்டா ஒரு பார்ட்டி ஜெயிக்கணும் அப்படின்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்கண்ணா. தமிழ்நாட்டில் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது, கேரளாவும் அதே தான். அப்ப நிறைய கிராஸ் ஓட்டிங் நடக்கும். ஏன்னா அந்தந்த கட்சிகள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாங்க, அவங்க இடத்த விட்டு கொடுக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. நம்பர் 2 இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஜனநாயகத்தை சகஜம் தான். இதுல வந்து நம்ம சீன்றக்கோ பொய் சொல்றக்கோ ஒண்ணு இல்லைங்கண்ணா. அந்த நம்பர் 3 டு நம்பர் 2 ஷிஃப்ட் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்கண்ணா. கேரளாவில் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை இடத்துல கிராஸ் ஓட் நடக்குது, பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க கூடாது. அதனால இதையும் தாண்டி தான் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வேண்டும் என்கின்ற அர்த்தத்துல சொன்னேன். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷனுங்கண்ணா. அந்த ரெண்டாவதா இருக்கிறவங்க இதை செய்யணும், செஞ்சா தான் அவங்க ரெண்டாவதா இருக்க முடியும். ஒன்னாவதா இருக்கிறவங்க செஞ்சா தான் ஒன்னாவதா இருக்க முடியும். மற்றவங்க நினைக்கிற மாதிரி நேரா 3ல இருந்து 2, 1 அப்படிலாம் தமிழ்நாட்டில் நடக்காதுங்கன்னா நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வளர முடியும் என்பதை நான் 2024 தேர்தல் களத்தை மையமா வச்சு அந்த தனியார் டிவி நெட்வொர்க்ல நான் குறிப்பிட்டேன். எப்படி கேரளாலே அதே தான் பிஜேபிக்கு நடக்குதுன்னு. ஆனா இரண்டாவது இருக்கக்கூடிய கட்சி எல்லாம் செய்வாங்க, அவங்க மூணாவது போகக்கூடாது. அது அந்த கட்சி செய்ய வேண்டிய வேலை, அவங்களுடைய கடமை, அவங்களுடைய கர்மா அவங்க பண்ணிட்டுங்கன்னா, எங்களுடைய கர்மா நேரா ஜெயிக்கணும்னா இன்னும் பல வித்தைகளை, பல வேலைகளை, பல சண்டைகளை தாண்டி தான் மேல வரணும். அதான்